அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கீழடி அகழ்வாராய்ச்சி பற்றி தமிழக அரசு நம்ம லிங்க் மூலமாக விர்ச்சுவல் டூர் நம்ம போகிறதுக்கான ஆப்ஷன் வழிமுறைகள் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, அது சம்மந்தமான தமிழ், ஆங்கிலம், இத்தாலி அனைத்து மொழிகளிலுமே அகழ்வாராய்ச்சி பற்றி ஒரு புத்தகங்கள் வெளியிட்டிருக்காங்க. அதை எவ்வாறு நம்ம டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும், மாணவர்களுக்கு எவ்வாறு விர்ச்சுவல் டூர் மூலமாக கீழடி அகழ்வாராய்ச்சி நம்ம காட்டலாம் அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க் ஒன்று கொடுப்பேன். அந்த லிங்க்கை நீங்கள் டச் பண்ணிக்கிங்க. இப்போ அந்த லிங்க் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் இருக்கிற மாதிரி கீழே ஒரு லிங்க் இருக்கும். இந்த லிங்க் நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ஒரு பேஜ் லோட் ஆகும். இது கவர்மெண்ட்டோடைய அஃபிஷியல் லிங்க் தான். இதில் பார்த்திங்க அப்படின்னா, கீழடின்னு போட்டு நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைக்கிற மாதிரி ஒரு இது கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஒன்று 360 டிகிரியில் நம்ம பார்க்குறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா, ரெண்டாவது இது நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கீழடி அகழ்வாராய்ச்சியை பற்றி ப்ளே ஸ்டோரில் நமக்கு டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. கீழடி மியூசியம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதை அப்புறமேல் இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா, நம்ம பேக் வந்துடலாம். இதில் அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல இன்னொரு 3வது ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா தமிழ் ஆர் இங்கிலீஷ் நம்ம டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. எல்லா மொழிகளையுமே புத்தகமாக. இந்த இடத்துல நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு பிடிஎஃப் டவுன்லோட் ஆகிடும். நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ப்ரௌசரில் இது உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். சரிங்களா? இப்போ டவுன்லோட் ஆனதை நம்ம என்ன பண்ணலாங்க, இதில் நம்ம பார்த்துக்கலாம். கிட்டத்தட்ட 103 MB டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் நம்ம பேக் வந்துடலாம். இதில் பேக் வந்துட்டிங்க அப்படின்னா நமக்கு மறுபடியும் இந்த பேஜில் பார்த்திங்கன்னா நமக்கு கீழே கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா, கீழடி ஒரு அறிமுகம் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம விர்ச்சுவல் டூரை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு 360 அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு இன்னொரு பேஜ் லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, கீழடி மியூசியம் அப்படின்ட்டு வந்திருக்கும். உங்களுடைய இன்டர்நெட்டை ஸ்பீடை பொறுத்து நீங்கள் உங்களுடைய ஸ்மார்ட் போர்டு அல்லது உங்களுடைய டேப்லெட்டில் நீங்கள் மாணவர்களுக்கு டேரெக்டாகவே நீங்கள் காட்டலாம். அதோடைய விர்ச்சுவல் டூரில் நமக்கு இது மாதிரி நமக்கு காட்டியிருப்பாங்க. சரிங்களா? இப்போ இடத்துல ஃப்ரண்ட்டு கேட்டோடைய நுழைவாயில் வந்துடுச்சு. இதை நீங்கள் இப்படி மூவ் பண்ணிங்க அப்படின்னா, இந்த இடத்துல பாயிண்ட் தெரியுது உங்களுக்கு. இந்த பாயிண்டில் நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகும். இது மாதிரி நம்ம அந்த பேஜை இப்படி டச் பண்ணி நம்ம அந்த பாயிண்டை டச் பண்ணாவே நாமளே நடந்து போகிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நம்ம ரொட்டேஷன் பண்ணுறதுக்கான இப்படி நீங்கள் ரொட்டேஷன் இப்போ உங்களோட மொபைல் ஃபோனில் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இப்படி உள்ளே போகும். இதை மெயின் இந்த இடத்துல உள்ளே போகிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சரி, மெயின் என்ட்ரன்ஸு. இந்த என்ட்ரன்ஸில் உள்ளே போனோன்னா நீங்கள் நம்ம முற்றம், வீட்டோட முற்றம். இந்த முற்றத்தில் பார்த்திங்க அப்படின்னா அந்த அகழ்வாராய்ச்சி இதெல்லாம் மாணவர்களுக்கு நம்ம ஜூம் பண்ணி காட்டலாம். சில கல்வெட்டுகள்லாம் வச்சுருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 360 பார்க்கறனால அனைத்துமே நம்ம ஃபுல்லாகவே நம்ம விர்ச்சுவலாக போய் பார்க்குறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நம்ம எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். அதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்கனால நம்ம எளிமையான முறையில் அதை மாணவர்களுக்கு நம்ம ஜூம் பண்ணி ஒரு லைவாக காட்டுற மாதிரி தான் இருக்கும். அதில் இருக்கிற வார்த்தைகள், வாசகங்கள் கூட நமக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த வழிமுறையில் நம்ம பார்த்திங்க அப்படின்னா, நம்ம அந்த என்னென்ன மியூசியத்தில் என்னென்ன இருக்குதோ அத்தனையுமே இடம்பெற்றிருக்கு. இதில் இந்த இதில் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃப்ளோர் 2 அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃப்ளோர் 2க்கானது ஆப்ஷன் வந்திருக்கும். இதை நம்ம உள்ளே போய் பார்க்கணும் அப்படின்னா நம்ம இதை நீங்கள் டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃப்ளோர் 2க்கானது உள்ள அந்த ஆப்ஷனுக்குள்ளே போயிடும். நீங்கள் ஃப்ளோர் 2 கிளிக் பண்ணால் உங்களுக்கு இப்படி தான் வந்திருக்கும். இந்த மனித சிம்பிள் மாதிரி இருக்கும். இதை டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளோர் 2க்குள்ளே போயிடும். இதை நீங்கள் டச் பண்ணும்பொழுது நீங்களே மூமெண்ட்டை நடந்து போகிற மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது அதோடைய மேல் பகுதி. சரிங்களா? இது அவங்களுடைய மேல் பகுதி. அந்த மேலில் என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் நமக்கு காட்சிப்படுத்தியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி நம்ம விர்ச்சுவல் டூராக பயன்படுத்தி மாணவர்களுடைய கற்றலில் ஒரு மாற்றங்களை ஏற்படுத்துவதற்காக இந்த அகழ்வாராய்ச்சி நமக்கு பயன்படுகிறது. இந்த காணொளி மிகவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.